அதான் அதுவும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இத்தனை இத்தனை நாளா எந்த விதமான போராட்டமும் இல்ல. ஏன்னா இப்ப ஜேவிபி என்பிபி எதிர்த்தரப்புல இருந்தா நாங்க அடிக்கடி போராட்டங்களா பார்க்கலாம். ரைட், எல்லாம் அடி கந்துலு கேஸ் வாட்டர் கேனன் எல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்ப அதெல்லாம் இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த பெரியர் எல்லாம் போட்டு அந்த பெரியரை தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணி அப்படி அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இந்த அரசாங்கத்துக்கு இயலாது, வெளியே போ, வீட்டுக்கு போடு கத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு ஒரே குழப்பமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு பார்லிமெண்ட் ரோட்ல அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளுக்கு வந்துட்டாங்க. அப்ப உள்ளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இந்த அமைச்சர் குமார ஜெயக்கொடி அவர் சம்பந்தமா நிறைய எதிர்ப்பான கருத்துக்களை தெரிவிச்சாங்க. இவர் மோசடிக்காரர், ஊழல் செஞ்சிருக்காரு, அப்பையும் செஞ்சாரு, இப்பயும் செஞ்சாரு, இவர் வச்சிருக்காதீங்க, இது சரியில்லை அப்படி இப்படின்னு ஆதாரப்பூர்வமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எஸ்.எம். மரிக்காரெல்லாம் பிச்சு பெடல் எடுத்தாரு. அப்பையும் செய்தாருன்னா அப்ப ஆற்ற ஆட்சியில செய்தவர். அப்ப நினைக்கிறேன் கோட்டாபே இல்லாட்டி அதுக்கு முதல்ல ஒரு ஆட்சி காலத்துல இவர் வந்து போற சன்சாவ உர உர பசலை பசல சன்ஸ்தாவையில ஒரு இடத்துல கோட்டான் கோட்டான் கோ- கோட்டா கோட்டா கோட்டாடல்ல. கோட்டா ரைட். அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு மோசடி நடந்தது தான் ஒரு கேஸ் இருக்கு. இதுல வந்து நிலக்கரி இவர் வேணுமுனே செஞ்சதை தான் சொல்லப்படுது ஒரு மோசடி. இப்ப அதுக்கு இவங்க அரசு தரப்பு என்ன சொல்லுது, குற்றம் செஞ்சிருந்தா யாரா இருந்தாலும் நாங்க பார்க்க மாட்டோம், நாங்க அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். ஆனா செய்யாத குற்றத்தை நீங்க எப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எதிர்த்தரப்புல என்ன சொல்றாங்க, கணக்காய்வாளர் நாயகம் அவங்களுடைய ரிப்போர்ட்டை வச்சுதான் எதிர்த்தரப்புல நிறைய விஷயங்கள் ஆதாரப்பூர்வம் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக்கிட்டு இருக்கு பார்லிமெண்ட்ல. தரப்புல இருக்க பிரச்சனை என்னன்னா, பிரச்சனை சொல்றதை விட இவங்க மெயின் பாயிண்ட் எப்படின்னா இதை வந்து சரிப்படுத்துறாங்க. இப்படின்னா இன்னைக்கு அஜித் பி பெரேரா பேசுறாரு இதை பத்தி, இலங்கை அரசியல் வரலாற்றில் இதுவரை நடக்காத ஒரு பாரிய மோசடி இந்த நிலக்கரி மோசடினா அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. அங்கிட்டு மரிக்கர் என்ன சொல்றாரு, அர்ஜுன் மகேந்திரன் அர்ஜுன் எலோசியஸை விட ஊழல் செய்து விட்டு தான் இந்த அமைச்சர் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு. இப்ப பழைய அந்த அந்த காலத்துல நடந்த பாரிய இல்ல மோசடி எல்லாம் அதெல்லாம் சின்னது, இதுதான் இல்ல பெருசு அப்படின்னு இப்ப டில்சன், பேலன்ஸ் பண்றாங்க. இப்ப என்ன சொல்ற, நல்ல கள்ளன் கெட்ட கள்ளன், கள்ளனுக்குள்ள ரெண்டு பிரிவு. இப்ப எந்த கள்ளன் பெரிய கள்ளன். சின்ன கல்லன் பெரிய கல்லன் அப்படி அதுதான் சொல்றது. இப்ப அது மற்றது இதுல இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேணும் என்னன்னு சொன்னால், இப்ப அமைச்சர் சந்திரசேகரன் இதுல இப்ப நாங்க யாருக்கும் இதுல வந்து துதிபாட தேவையில்லை. அமைச்சர் சந்திரசேகரன் பிள்ளை விட்டா நாளைக்கு அவரு இதுல அவருக்கும் இதுல அவர் மீதான கடுமை. ஆனா இப்ப அமைச்சர் சந்திரசேகரனை வடமாகாணத்துல ஒரு பிள்ளையா பிராண்ட் பண்றதுக்கு, அது ஒரு பிள்ளையா நாள் இவர் ஒரு மோசக்காரர் ரெண்டு பிராண்ட் பண்றதுக்கு, அந்த அவர் நேற்று சொன்ன சுத்துமாத்த அணி வந்து ஒரு பெரிய பொருள் அல்லது பெரிய பணச்செலவுல பெரிய சமூக வலைத்தள பிரச்சாரம் வந்து முன்னெடுக்க போறாங்க. அதுக்கு சில ஊடகங்கள் அல்லது சில பத்திரிகைகளும் வாடகைக்கு அமர்த்தப்பட்டிருக்கான். ஓகே. இவர் தொடர்பான பிழையான செய்தி ஒரு நாளும் பெறணும், இவரை பிழையா காட்டணும்.